வசந்தராஜா, இந்த நேற்று நடந்த ஏர் இந்தியாவுடைய இந்த ஒரு டிசாஸ்டர் என்ன காரணம் உங்களுடைய பார்வையில் ஒரு எக்ஸ்பெக்டா? ஓகே, இந்த இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா லைக் டேக் ஆஃப் ஆன உடனே வந்து ஜஸ்ட் லைக் டேக் ஆஃப் ஆனதுமே லேண்ட் ஆகி கிராஷ் ஆயிருக்கு. ஸோ பிளாக் பாக்ஸோட டேட்டா இல்லாமல் மெயின்டெனன்ஸ் லாக் ஷீட் இல்லாமல் நம்மளால் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. பட் ஸ்டில் என்ன மாதிரி நடந்திருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ரீசன் த்ரஸ்ட் லாஸ், அதாவது இன்ஜின் வந்து ஃபெயிலியராக இருக்கணும். இன்ஜினோட ஆப்ரேஷன்ஸ் ஃபெயிலியராக இருக்கலாம், இல்லாட்டி ஃபியூவல் கண்டாமினேஷனாக இருக்கலாம், இல்லாட்டி ஃபியூவல் சப்ளை கட்டாக இருக்கலாம். ஏன்னா ரெண்டு இன்ஜினுமே அட் அ டைமில் ஃபெயிலியராக இருக்குது. ஏன்னா ஒரு இன்ஜின் ஃபெயிலியர் ஆகி ஒரு இன்ஜின் ஒர்க்காக இருந்தால் கூட ஏர்க்ராஃப்ட் மூவ்மெண்ட் டிஃப்ரெண்ட் யாக் கிடச்சிருக்கும். ஸோ அதுவும் இல்லாததுனால ஸோ ரெண்டு இன்ஜினுமே ஃபெயிலியர் ஆகிருக்கணும். இன்னொன்று, அந்த ரெண்டு வீடியோஸ் கிடச்சிருக்கு நமக்கு. ஏர்போர்ட்லேருந்து எடுத்த வீடியோ ஒன்று, அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் பேக் சைட்லேருந்து எடுத்த வீடியோ. ஸோ அதை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஃப்ளாப்ஸ், அது ப்ரைமரி கண்ட்ரோல் சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க, விங்ஸில் இருக்குது, அது ஜாமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அது வந்து ஹைட்ராலிக்ஸ் மூலிமா ஒர்க் ஆகும், இல்லாட்டி ஆக்சுவேட்டர்ஸ் மூலிமா ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஜாமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து செகண்ட் ரீசன். தேர்டு வந்து பார்த்திங்கன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார்கோஸில் வந்து லோடு பேகேஜஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணாமல் இருந்தாலோ இல்லை டேக் ஆஃப் ஆகும்போது டிஸ்டர்ப் ஆயிருந்தாலோ சம்திங் குட் ஹேவ் ஹேப்பன். ஸோ கிராவிட்டி ஃபோர்ஸ், எஸ், கிராவிட்டி, சென்டர் ஆஃப் கிராவிட்டி டிஸ்பிளேஸ் ஆயிருந்துச்சுன்னா ஆயிருக்கலாம். பட் மோர் ஓவர் இன்ஜின் த்ரஸ்ட் லாஸ் அண்ட் இன்ஜின் த்ரஸ்ட் லாஸ் ஆகி அண்ட் தென் சம் கண்ட்ரோல் சர்ஃபேசஸ் ஜாமாக இருக்கணும். எப்படி நீங்கள் ஹவு கேன் யூ ஃபைண்ட் அவுட் இன்ஜின் ரெண்டுமே ஒர்க் பண்ணலன்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? Have you got of any evidence like this? Because technically வீடியோ பார்க்குறீங்கன்னா டேக் ஆஃப் ஆகுது, ஜஸ்ட் லைக் டேக் ஆஃப் ஆகி வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் அழகாக லேண்ட் ஆகுது. லேண்ட் ஆகிற பொசிஷனில் இட் இஸ் கம்மிங் டவுன். அப்படி தான் பார்க்குறோம். அதுக்கு ஒரே பாசிபிலிட்டி த்ரஸ்ட் லாஸ் ஆனதான். ஏன்னா ஏரோடைனமிக்கலி பேசணுன்னா ஒரு ஏர்க்ராஃப்டோட த்ரஸ்ட் லிஃப்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு விங்ஸில் இருக்க ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் தேவை. ஓகே, அந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் அட்டைன் பண்ணுறதுக்கு த ஏர்க்ராஃப்ட் ஹேவ் டு மூவ் இன் அ பர்டிகுலர் ஸ்பீட். அந்த ஸ்பீடு இருந்தால் தான் லிஃப்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அந்த ஸ்பீடு அட்டைன் ஆகலைன்னா ஏர்க்ராஃப்ட் வில் நாட் ஜென்ரேட் லிஃப்ட். ஸோ பை டிஃபால்ட் ஏர்க்ராஃப்ட் வில் கம் டவுன். இப்போ இதில் நீங்கள் மூணாவது ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, ஃபியூயல் கண்டாமினேஷன் சொன்னீங்க. ஐ வாஸ் மச் சர்ப்ரைஸ்ட் அபவுட் தட். ஓகே, எப்படி அது கண்டாமினேஷன்? எல்லாமே பியூராக இருக்கும், எல்லாமே பக்காவாக இருக்கும். எஸ், அந்த கண்டாமினேஷன் பிஃபோராக இருக்கலாமா அல்லது டேக் ஆஃப் டைமில் இன் பிட்வீன் அந்த மைல்டு செகண்டில் ஆகிருக்கு? நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேபி முன்னாடி அப்லோட் பண்ணும்போதே கண்டாமினேட்டாக இருக்கலாம். பட் சேஃப்டி ப்ரொசீஜர்ஸ் பிரகாரம் மிஸ்டர் சார் வில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ பிஃபோர் எவ்ரி டேக் ஆஃப் ஸ்பாட்லேயே வந்து லோட் பண்ணதுக்கு முன்னாடி தே வில் டெஸ்ட் ஃபியூலோட பியூரிட்டி செக் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி கண்டாமினேட் ஆகிருக்கலாம்னா, உள்ள இன்ஜினில் ஏதாச்சும் லீக்கேஜஸ் இருந்து ஏதாச்சும் ஒரு துரு சம்திங் குட் ஹவ் டன் த கண்டாமினேஷன் அண்ட் குட் ஹவ் கிளாக்டு. வெரி குட், கிளாக் ஆகிருக்கலாம். ஸோ அது நடந்ததுனால இன்ஜினுக்கு ப்ராப்பரான ஃபியூல் போகாமல் இன்ஜின் கூட ஸ்டாப் ப்ரொடியூஸ். அது மாதிரி உறைந்து போவதற்கான வாய்ப்பு உண்டு இல்லையா? கண்டிப்பாக. இப்போது ஏர்க்ராஃப்ட் 40,000 ஃபீட்டில் நார்மல் பெட்ரோலை விட இது எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டுன்னு பார்க்குறேன். பெட்ரோல் ஃபியூலோட நம்மளோட நார்மல் டீசல் பெட்ரோல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டேன் நம்பர்னு சொல்லுவாங்க. ஆக்டேன் அதை பேஸ் பண்ணி தான் ஃபியூலோட இது சொல்லுவாங்க. ஏவியேஷன் ஃபியூல் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒயிட் பெட்ரோல், ஒயிட் கெரோசின். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மண்ணெண்ணெய் மாதிரியே ப்ளூ கலரில் இருக்கும், இது ஒயிட் கலரில் இருக்கும். ஒயிட் கலர். ஸோ அதுக்கு வந்து ஆக்டேன் நம்பர் ஜாஸ்தி, உடனடியாக எரியக்கூடிய தன்மை கொடுத்து. இமிடியேட்டாக ஃப்ளேம் ஃபயர் பார்த்து ஹைலி இன்ஃப்ளேமபிள். எஸ், ஹைலி இன்ஃப்ளேமபிள். இப்போ நம்ம டீசல் கொளுத்துறோம்னா சில சமயத்தில் எரியாது. பெட்ரோல் கொளுத்துறோம்னா உடனே எரியும். கெரோசின் கொளுத்துறோம்னா உடனே எரிஞ்சு இது வரும். ஒயிட் பெட்ரோல் அதை விட இமீடியட்டாக ஃபயர் ஆகும். ஸோ அதோட கம்பஷன் கெப்பாசிட்டி ஜாஸ்தி. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பஸ்டைல் இன்ஜின்ஸ்லாம் நம்ம இந்த பர்டிகுலர் ஃபியூல் யூஸ் பண்ணுறோம். இப்போ எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, டேக் ஆஃப் ஆகும்போது நம்ம ஃப்ளைட்டில் போனதுனால எனக்கு தெரியும் ஒரு 200, 250, 300 அப்படியே தான் அந்த ஸ்பீடு கூடும். இது 825 அடி ஸ்பீடில் மேலே போகும்போது அதனுடைய ஒட்டுமொத்த ஸ்பீடின் அளவு எவ்வளோ இருக்கும்? அது கீழே வரும்போது அதனுடைய தாக்கம் எப்படி இருந்திருக்கும்? சரி, டேக் ஆஃப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் த ஏர்க்ராஃப்ட். இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் ரன்வேல ரன் ஆகும்போது இட் ஹாஸ் டு அட்டைன் இட்ஸ் மேக்ஸிமம் டேக் ஆஃப் வெலாசிட்டி. ஏர்க்ராஃப்டோட வெலாசிட்டி அரௌண்ட் 600 to 700 km/h ரீச் ஆகும். அந்த ஸ்பீடு வந்தால் தான் இட் வில் ப்ரொடியூஸ் லிஃப்ட் மேலே போகும். எஸ், மேலே போகும். இன்ஜினுக்கும் லிஃப்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. இன்ஜினோட வேலை வந்து ஏர்க்ராஃப்டாக முன்னாடி வேகமாக தள்ளுறது தான். லிஃப்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது விங்ஸோட வேலை. விங்ஸ் சிறகுல அந்த பிரைமரி கண்ட்ரோல் சர்ஃபேஸஸ் ஆப்ரேட் பண்ணுறது மூலியமாக லிஃப்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, லிஃப்ட் கீழே கொண்டு வருவாங்க. Even if you are doing emergency landing, take off ஆயிருச்சு, some emergency அப்படின்னா we cannot land immediately. Okay. Because we are having 1.2 lakh tons of fuel. So either அதை டிஸ்சார்ஜ் பண்ணணும்
இல்லாட்டி மேலே ரோம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் லேண்ட் பண்ண முடியும். அதே வெயிட்டில் the aircraft is not designed to land also. அந்த வெயிட்டில் வந்து லேண்டிங்கஸ் தாங்காது. ஸோ லிஃப்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு சப்போஸ் இன்கேஸ் நமக்கு வந்து லிஃப்ட் இல்லை ஸ்டால் ஆகுது அந்த மாதிரி ஆகுதுன்னா தே வில் புஷ் எக்ஸ்ட்ரா பவர், அதிகம் இன்ஜினோட பவரை இன்க்ரீஸ் பண்ணி த்ராட்டில் இன்க்ரீஸ் பண்ணி அதிகமான த்ரஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ண வச்சு they will push the aircraft to maintain at least stability. Has it is possible dual engine same time same failure? Rarest of the rarest. Rarest. Yes. இதில் நடந்திருக்கு. பேர்ட் ஹிட்னால நடந்தது அந்த ஹட்சன் பேல நடந்துச்சு சொன்னாங்க இல்லையா, தட் வாஸ் த ஒன்லி திங். பேர்ட் ஹிட்னால 2 இன்ஜினும் ஃபெயிலியர் ஆச்சு. ரெண்டுமே. எஸ், ஏன்னா ஏர்க்ராஃப்ட் லெவலாக போயிட்டுருக்கு. ஒரு இன்ஜின் ஃபெயிலியர் ஆயிருந்து ஒரு மில்லி செகண்ட் டிஃபரன்ஸ் 2 இன்ஜின் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு இருந்திருந்தாலுமே ஏர்க்ராஃப்ட் டர்ன் ஆயிருக்கும் ஏதாச்சும் ஒரு டைரக்ஷனில். பட் இங்கே அந்த மாதிரி இது இல்லை. ஸோ பாசிபிலிட்டிஸ் போத் த இன்ஜின்ஸ் ஃபெயில் அட் அ டைம். இன்னொரு அதிசயமான சம்பவம், இப்போ நமக்கு டெக்னிக்கலாக ஒன்றும் தெரியாது, நீங்கள் தான் டாப்பு. இந்த மாதிரி ஃபயர் ஆகும்போது அன்இமேஜிபிளாக ஒருவர் எப்படி தப்பினார்? இல்லை இது ஒரு கற்பனைக்கு அப்பாற்பட்டது. எஸ், ஹைப்போதெட்டிக்கலி ஸ்பீக்கிங் அவர் எமர்ஜென்சி அதை உடச்சி வந்ததெல்லாம் அதை விட்டுருங்க. எமர்ஜென்சி உடச்சி வரணும். ஃபயர் ஆகும்போது முழுமையாகவே பக்குனு குப்புன்னு பிடிச்சி எரியுது. அப்போ அவருக்கு மேலேயும் பிடிச்சிருக்கும்ல, அவர் எப்படி அதை தப்புனார்? அவரை மட்டும் எப்படி வளையம் இருக்கிறது? ஃபயருக்கு முன்னாடி விழுந்துட்டார். ஃபயருக்கு முன்னாடி வந்துட்டார். ஃபயர் ஆக முன்னாடி. ஏர்க்ராஃப்டோட ஸ்ட்ரக்சர் நீட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஏர்க்ராஃப்டோட பாடி இது ஃப்ரண்ட் நோஸ் அப்படின்னா ஒரு இடத்துல விழுந்து நொறுங்கும் போது சென்டரில் தான் பிரேக் ஆகும், சென்டரில் தான் வீக்காக இருக்கிற மற்ற ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ஸோ அங்கே உடையும் போது அந்த இடத்துல தான் சீட் இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் எஸ்கேப் ஆகிறதுக்கான சான்ஸ் ஒன்ஸ் இன் அ மில்லியன். நீ சொன்ன மாதிரி நம்ம முதல்ல நீங்கள் ஓரளவுக்கு சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது உங்கள்கிட்ட இந்த பிளாக் பாக்ஸை பற்றிலாம் has a lot of the questions hanging before us. But I'm not saying about that. மக்கள்கிட்ட அந்த மாதிரியான கேள்விகள் தொங்கி இருக்கிறது. கண்டிப்பாக. அருண்குமார், இப்போ இதில் 2-3 கேள்வி இருக்குது. அதாவது ஃபியூயல் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சம்டைமு இப்போ இந்த மே டே அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? மே டேன்ற டிக்ளரேஷன் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒன்றுமே பண்ண முடியல, விமானம் எங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. மேடே டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா எங்களால் எங்கள் சைட்லேருந்து ரிட்ரீவ் பண்ண முடியல. ஃபைனல் கால் பைலட்டோட அவர் சொன்ன மாதிரி கிரவுண்ட் க்ரூவில் இருந்து ஏர்போர்ட்டில் இருக்கிறச்ச சைன் ஆஃப் அத்தாரிட்டி கொடுத்துட்டாங்கன்னா he is the god for the aircraft. Yes. அவர் தான் he is completely responsible and he is accountable for everything. கேப்டன் அவர் எடுக்கிறது தான் டெசிஷன். ஸோ ஒன்ஸ் மேடே டிக்ளேர் பண்ணுறாங்க, அவங்க பண்ணக்கூடிய எல்லா முயற்சிகளையும் செஞ்சுருப்பாங்க, எல்லா ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எல்லாமே எடுத்திருப்பாங்க. எதுவுமே பண்ண முடியாமல் ஃபைனலாக இட்ஸ் டன் அப்படின்ற போது தான் மேடே கால் பண்ண. அந்த 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 சோகால் மேடேங்கிறதுனால ரொம்ப ரொம்ப சிக்கலான ஒரு சிச்சுவேஷன். ஆமாம், அதாவது எங்களால் எதுவும் பண்ண முடியல. அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சார் சொன்ன மாதிரி அவுட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ மேடே டிக்ளேர் பண்ணிட்டாங்க, இல்லை சேஃபாக லேண்ட் ஆனாலுமே ஸோ அந்த ஏர்க்ராஃப்ட் வந்து ஃபுல்லாக A to Z கம்ப்ளீட்டாக செக் பண்ணாங்க. நேற்று மேடே டிக்ளேர் ஆனோடனே அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. கண்ட்ரோல் சென்காம் கண்ட்ரோல் ரூமில் இருந்து கெட்டிங் ஆர்டர் அவர் கிடச்சிருக்கு. வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் தேர் கனெக்டிவிட்டி கம்ப்ளீட்டாக கட் ஆயிருக்கு. எஸ் வாட் ஹேப்பன்? ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ப்ரீவியஸ் ஏர்க்ராஃப்ட் இன்வெஸ்டிகேஷன்ஸில் இப்போது இது வந்து டேக் ஆஃப் ஆகி வித்தின் 50 செகண்ட்ஸில் நமக்கு வீடியோ இருக்குது, கிராஷ் ஆயிருக்கு அந்த மாதிரி தருது. வாட் இஃப் கொஞ்ச நேரம் ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு ஒரு மிட் ஓஷனில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சம்பவம் நடந்திருந்தா என்ன ஆச்சுன்றது கூட இந்த நேரத்துக்கு நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா சிக்னல்லேருந்து கம்ப்ளீட்டாக ரேடார்லேருந்து டிஸப்பியர் ஆயிருக்கும், மறைஞ்சிருக்கும் கம்ப்ளீட்டாக தொடர்பு எல்லைக்கு ரொம்ப வெளியே இருக்கும். விமானம் என்ன ஆச்சுன்றதே தெரிஞ்சிருக்காது. ஸோ எங்களுடைய ப்ரீவியஸ் ஒர்க் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஏர்க்ராஃப்ட்ல டிஸ்டர்ப் ஆகிட்டு அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த சைட்டுக்கு போய்ட்டு ரிவ்யூ பண்ணி அந்த லாக் ஷீட்லாம் எடுத்து தான் பிகேம் டு அ கன்க்ளூஷன். ஸோ அதே போல் இப்போது மேடே டிக்ளேர் பண்ணதுக்கப்புறமா சிக்னல் லாஸ் ஆயிருக்கு. ஸோ சிக்னல் லாஸ்னால் ஆப்வியஸ்லி சம் ப்ராப்ளம் இந்த எலக்ட்ரிக்கல் ஹியூமன் எரர்னு சொல்லிட முடியாது, கம்ப்ளீட்டாக இஸ் அ பியூர்லி டெக்னிக்கல் இஷ்யூ தான். பட் அந்த டெக்னிக்கல் இஷ்யூக்கான காரணம் கேர்லெஸ்னஸ்ன்றது கண்டுபிடிக்கணும். மிக முக்கியமான ஒரு கேள்வி, இந்த பிளாக் பாக்ஸ் அப்படிங்கிறத அது என்ன மெட்டீரியலாக கோட் பண்ணியிருக்கிறான்? இவ்வளவு விவகாரத்தில் எல்லாம் உருக்குலைந்து போன பிறகு இந்த பிளாக் பாக்ஸில் எல்லாமே இருக்கும். அவங்களுடைய இந்த கான்வர்சேஷன் இன்பிட்டு விமானிகளுக்குடைய பேச்சுவார்த்தைகள் என்ன டெக்னிக்கல் எல்லாமே ரொம்ப ரெக்கார்டு பியூராக இருக்குங்கிறாங்களே. அந்த பிளாக் பாக்ஸு கிடைத்தால் இதற்கான சர்வ உண்மையும் தெரியுமா? கண்டிப்பாக தெரியும். பிளாக் பாக்ஸ் என்ன மெட்டீரியலில் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது ஃபயர் ஆகும்போது அதுவும் ஆயிருக்கும்ல, மெல்ட் ஆயிருக்குமா? கண்டிப்பாக கேள்வி கண்டிப்பாக நிறைய கொஷன்ஸ் இருக்குது. லைக் இஃப் பிளாக் பாக்ஸ் வந்து அந்த அளவுக்கு உருக்க முடியாத ஒரு ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் அப்படின்னா என்டையர் ஏர்க்ராஃப்ட்டுமே ஏன் அப்படி பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஸோ இப்போது ஏர்க்ராஃப்ட் பாடி பார்த்திங்கன்னா அலுமினியமில் இருக்கும்.
ஃப்ரேம்ஸ் கேம்ஸ் எல்லாமே லைட் வெயிட்டுக்காக அலுமினியம் இருக்கும். இன்ஜின்ஸ்லையும் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைட்டானியம் இருக்கும். ஆனால் சென்டர் அந்த ஷாஃப்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஆமாம். ஸோ டு வித்ஸ்டாண்ட் லோட் ஹீட் எல்லாமே வித்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இன்ஜினோட அந்த சென்ட்ரல் ஷாஃப்ட் அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் பிளேட்ஸ் எல்லாமே அட்டாச் ஆகும். தட் வில் பி பிகாஸ் அதோட பர்பஸ் டு வித்ஸ்டாண்ட் லோட் அண்ட் ஹீட். ஸோ அதே மாதிரி ஸோ ஏதாச்சும் ஒரு டிஸ்ட்ரெஸ் வருது அப்படின்னா பிளாக் பாக்ஸில் தான் எல்லா டேட்டாவும் காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர்னு சொல்லுவாங்க. சிவிஆர் காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர். காக்பிட்னா அந்த உள்பக்கம் விமானி இருக்கிறது மட்டும்தான். விமானியும் கோபைலட்டும் அமர்ந்து விமானத்தை இயக்கக்கூடிய இடம். ஸோ வாட் தே டிஸ்கஸ்ட் அது வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கும். அவங்க சும்மா கேஷுவலாக பேசிட்டு இருக்கிறது ரெக்கார்ட் ஆகும். ஒரு பீப் வந்து ரெக்கார்ட் ஆகும். கம்ப்ளீட் A to Z அவங்க சேனலில் ரிப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்க அசைகிற சவுண்டு கூட அதில் ரெக்கார்ட் ஆகும். எல்லாமே மைல்டாக இருந்தாலும் ஈச் அண்ட் எவ்ரி திங் ரெக்கார்ட் ஆகும். சரி. இன்னொன்று ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்ட் FDRன்னு சொல்லுவாங்க. அது விமானம் எந்த டைம் லைனோட ரெக்கார்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோ ஃபியூல் இருந்துச்சு, எவ்வளோ டயர் ப்ரெஷர் இருந்துச்சு, இன்ஜின் த்ரஸ்ட் எவ்வளோ இருந்துச்சு, எவ்வளோ RPM அட்டைன் ஆச்சு அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட் ஃப்ளைட்டோட டேட்டா வந்து அதில் ரெக்கார்ட் ஆகும். ஜஸ்ட் லைக் மெமரி கார்டு மாதிரி வச்சுக்கோங்களேன். பட் அது வைத்து கொண்டு அந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஹார்ட் மெட்டீரியல். வெரி ஹார்ட் மெட்டீரியல். எக்ஸாக்ட்லி அது டெர்மினாலஜி தெரியல எனக்கு. பட் இட் வில் வித்ஸ்டாண்ட் வெரி வெரி ஹை ப்ரெஷர், ஹீட் எல்லாத்தையுமே தாங்கும். அந்த மொத்த ஃபியூலை போட்டு கொளுத்தினாலும் அது எரியாது. அதுதான் கேட்டேன், அது என்னன்னு தெரியல. ஐம் நாட் வெரி ஷுர் அபவுட் மெட்டீரியல். அண்ட் அதுலேருந்து டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணுறதுமே இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். ஈஸியான டாஸ்க் இல்லை. ஜஸ்ட் லைக் தட் நம்ம பென்ட்ரைவ் எடுத்து போட்டு இது பண்ண மாதிரி இல்லை. ரொம்ப ஹார்டாக எம்படாக இருக்கும். அதுலேருந்து எடுக்கிறதே ரொம்ப ரொம்ப ஹீட்டிங் ப்ராசஸ் பண்ணுவாங்க. இட்ஸ் லாங் ப்ராசஸ். ஹஸ் இட் இஸ் பாசிபிள் டு கெட் வாட் ஹேப்பன்? அதுல இருந்து நம்ம எடுக்கிறோம். இப்போ அதை எடுத்த பிறகு அதுலேருந்து நாம இன்னும் அதிகம் பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன நடந்துச்சுன்றது. ஆமா, டெஃபினட்டா உண்டு. இல்லை நீங்கள் அதை சொன்னி கொஞ்சம் ஹார்ட் ப்ராசஸ்ன்னு சொன்னோன்னே அப்போ சில டைமில் வந்து சிலது சக்ஸஸ் ஆகலாம், ஃபெயிலியர் ஆகலாம். பாதுகாப்பு பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு நம்ம எஃபர்ட் போடுறோமோ அதுலேருந்து டேட்டா ரிட்ரீவ் பண்ணுறதுக்கும் அவ்வளோ எஃபர்ட் போட வேண்டியது இருக்கும். அதனால தான் அது அவ்வளோ சேஃபான ஒரு பாக்ஸில் சேஃபான பாக்ஸ். ஸோ அது டேட்டா கண்டிப்பாக டேமேஜ் ஆகாது. எடுக்கிறதுக்கான ப்ரோட்டோகால்ஸ் இப்படி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இந்த மாதிரி எந்த ஒரு அசம்பாவிதத்திலையும் அது அழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கவனமான வேலைகள் நடக்கும். கண்டிப்பாக அதுக்கு தான் உள்ள என்ன நடந்திருக்குதுங்கிறது ஓரளவுக்கு பண்ணலாம். ஆமாம். அதில் இல்லை பிளாக் பாக்ஸ் கிடச்சிதுன்னா ஒரு 60 to 75%. அவங்க பேசியிருப்பாங்கல்ல. ஆமாம், பேசுகிறத வச்சு டெக்னிக்கல். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபியூவல் கண்டாமினேஷன் இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஃபியூவல் பாஸ் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன். பிளாக் பாக்ஸ் டேட்டாலேருந்து நமக்கு என்ன காரணத்தினால கிராஷ் ஆச்சு, என்ன காரணத்தினால இன்ஜின் செயல்படாமல் போச்சு அப்படிங்கிற தகவல் நமக்கு தெரிய வரும். ஃப்ளைட் லாக் எடுத்து பார்க்கும்போது, மெயின்டெனன்ஸ் ஷீட்ஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது ரீசெண்டாக என்னென்ன சர்வீசஸ் நடந்திருக்கு, அதில் இது இஷ்யூ இருந்திருக்கு, எப்படி அட்ரஸ் பண்ணியிருக்காங்க, அது ஃபுல்லாக ரெக்கவர் பண்ணிட்டாங்களா, இல்லை சர்வீஸ் பாதியில் இருக்கா, இல்லை காம்பனன்ட்ஸ் சேஞ்ச் பண்ணலையா. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வச்சு we can be able to narrow down. இது உண்மையிலேயே அடுத்த தவறுகள் நடக்காமல் இருப்பதற்கு மட்டும்தான் வழிவகுக்கும். நடந்த தவறை இன்னும் பண்ண முடியாது. என்ன நடந்துச்சு, உயிர்களை நீ எங்கேருந்து கொண்டு வருவது?